உங்கள் வீட்டில் ஒரே ஒரு ஸ்னேக் பிளான்ட் இருந்தால் போதும், அதை வச்சு நீங்கள் நிறைய ஸ்னேக் பிளான்ட் வளர வைக்க முடியும். இந்த வீடியோவில் எப்படி ஒரு ஸ்னேக் பிளான்ட்லேருந்து இன்னொரு ஸ்னேக் பிளான்ட் வளர வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? இந்த மினி ஸ்னேக் பிளான்ட் வெரைட்டியில் எல்லா இலைகளுமே ரோஸ் பெட்டல்ஸ் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஈஸியாக ரிமூவ் பண்ணலாம். இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி ஒரு லீஃப் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பிளாஸ்டிக் பாட்டில், அதை கட் பண்ணுறதுக்கு ஒரு கட்டர். உங்ககிட்ட இந்த மாதிரி நெட் பாட் இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா கூட பரவாயில்ல. அதுக்கப்புறம் தென்னை மர தொடப்பத்துலேருந்து 2 ஸ்டிக் எடுத்துருக்குறேன். இந்த 2 ஸ்டிக்கை இந்த நெட் பாட்டில் நம்ம கொடுத்து இதை கனெக்ட் பண்ண போகிறோம். இது லீஃபை ஹோல்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஹைட்ரோஃபோனிக் மெத்தடில் ஒரு பிளான்ட் க்ரோ பண்ணோன்னா நெட் பாட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வேர் வளரும் பொழுது நல்ல கேப் இருக்கிறதுனால ஈஸியாக வளர்கிறதுக்கு யூஸ் ஆகுது. இப்போ இந்த பிளாஸ்டிக் பாட்டிலில் தேவையான அளவு கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பிளாஸ்டிக் பாட்டில் கட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பண்ணணும். சில இடம் திக்காக இருக்கும், அந்த இடத்த விட்டுட்டு நம்ம தின்னாக இருக்கிற இடத்துல தான் கட் பண்ணணும். நீங்கள் கட்டர் வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது ஈஸியாக அது உள்ளே போகணும். அந்த இடத்துல நீங்கள் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு ரவுண்டாக கட் பண்ணணுன்னா மேலே மார்க் பண்ணிவிட்டு கூட கட் பண்ணலாம். ஜென்ரலாகவே கார்டனிங் ஒர்க் பண்ணும்போது க்ளவுஸ் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி பாட்டிலை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம அதில் வாட்டர் ஃபில் பண்ண போகிறோம். கட் பண்ண பாட்டிலில் 3/4 தண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க. அதில் இந்த நெட் பாட்டை ஸ்டிக்கோடு சேர்த்து உள்ளே வைங்க. இந்த ஸ்டிக் இருக்கிறதுனால நெட் பாட் உள்ளே முழுகாமல் இருக்கும். அதே சமயம் இந்த லீஃபை கரெக்டாக பிளேஸில் வைக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி லீஃப் வச்சதுக்கப்புறம் இந்த பாட்டிலில் விண்டோ பக்கத்தில் வச்சுருங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நெட் பாட் மஸ்ட் கிடையாது, இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. நெட் பாட் இல்லாமல் டைரெக்டாக கூட இந்த லீஃபை பாட்டிலில் வச்சு வளர்க்க முடியும்.